சிவா சார் இவ்வளோ பெருசா வருவாருன்னு எங்களுக்கு அது மூவ்மெண்ட்டே தெரியுது. என்னன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜி முருகன் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வராங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்தோனே, நாங்க எல்லாமே லுக்லேருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு 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 தரத்துக்கு கொண்டு வந்து தரத்துக்கு மீன்ஸ் என்னன்னா, லுக் வைஸ் நான் சொல்றேன். மேல் மேல் படம் மாரி அதாவது அதிகமான ஒரு பெரிய படமா நம்ம லுக் குடுக்கலாம் அப்படின்ற மாரி கொண்டு வந்தோங்க. அப்போ ராஜா சார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குரோத்த வளர்க்குறாரு. அவர் என்னன்னா, "இங்க தான் நீங்க ஸ்டே பண்ணலாம். இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் பண்ணணும்." அப்படின்னு. அப்போ அவரோட இதே மாறுது. ஓ! மாறுதுன்னா மீன்ஸ் என்னன்னா, பட்ஜெட் வைஸாவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 100 பேர வச்சுக்கலாம்ன்னு பதிலா ஒரு 150 பேருக்கு குடுக்குறோம் வச்சுக்கங்கன்றாங்க. ஸோ அப்போ மாசு எங்க கூடுது இல்லையா? அப்போ ஆமா, ஆமா. குடிசையிலே தராங்க. அப்போ அவருக்கு பிசினஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ம், ஸோ ம், பெருசா ம். வராருன்ற அர்த்தம் அர்த்தம். யாருமே இல்லாதவங்க பிசினஸ் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா யாராவது குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான். ஸோ அவருக்கு மக்கள் மத்தியில அவருக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு. பெருநாள் வந்துரலாம் அப்படின்ற ஒரு இருந்துச்சு. அது எங்களுக்கு உங்க கண்கூடா கணிப்பு இருந்தது ஆமா உங்களுக்கு. இருந்தது, இருந்தது. ஓகே. ஏன்னா அவரு அந்த டேலண்ட்ட வளர்த்துக்கிட்டாரு. சிவா சார் வந்து சும்மா சாதாரணமா வந்துர முடியாது இல்லையா சார். அவர் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டாரு அவரு. அதுக்கு காரணம் அவரே தான். ஓகே. கூட இருக்க யாருமே யாரும் பண்ண முடியாது.